ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேன் சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ல சீசன் 1ல எபிசோட் 3ல இருந்து எபிசோட் 20 வரைக்கும் பார்க்க போறீங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமே கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு தான். ஸோ கதையில எது இம்பார்ட்டன்டான விஷயமோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சொல்லுங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படி இல்ல ப்ரோ, நீ எப்பவும் போல ஒவ்வொரு எபிசோடா போடு ப்ரோ, அதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நல்லது தான். ஸோ எந்த மாதிரி போடணுங்கிறத சொல்லிருங்க. அப்படியே வளவலன்னு வீடியோ விழுக்காம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. அடாடா, ஒரு வேட்டைக்காரனை கண்ண கரெக்டான இடம் தான்டா இது அப்படின்னு தலைவர் கத்திட்டு இருக்கவும், ஏன்டா எதுவும் பிரச்சனை ஆயிராதுல அப்படின்னு இவன் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, என் கூட நம்பி வாங்க அப்படின்னு ஹீரோ உள்ள கூட்டு வந்தா அங்க ஒரு புதர்ல ஏதோ வித்தியாசமா செய்யுது. சோ என்னதான் இவங்க பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டாலும் நம்ம தலைவர் தான் ஹண்டர் ஆச்சே. பயலோட தைரியத்துக்கு அளவே இல்லைங்க. ஆனா இவனோட தைரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு அந்த இடத்துக்கு இன்னொரு பர்சன் வரவும் தலைவர் கலங்கி போயிடுறாப்ல. ஆனா அந்த ஆடு நம்ம தலைவர் துரத்த ஆரம்பிக்கவும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம தலைவரை காப்பாத்த வராங்க. ஆனா அதை இவங்க எவ்வளவுதான் தாக்குனாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதே நம்ம தலைவரை அட்டாக் பண்ணி 2 மரத்துக்கு நடுவுல பறக்க விடுவோம். சோ இதுவுமே முட்டாள்தனமா அந்த கேப்ல வந்து மாட்டிக்குது. அவனை எதுவும் பண்ணிடுறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா அப்படின்னு ஹீரோவும் இப்ப அதை அட்டாக் பண்ண வந்துடுறான். எப்படா நீ மட்டும் ஒரே இடத்துல கொண்டுட்டு இது அப்படின்னு இவங்க கேட்கவும், அட இல்லடா இது இன்னும் மயக்கம் தான் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். என்னன்னா இங்க வரதுக்கு முன்னாடி இவன் மயக்க மருந்தெல்லாம் ரெடி பண்ணி தான் வந்திருக்கான். சோ அதை யூஸ் பண்றது மூலமா இதுங்க ஈஸியாவே மயங்கிரும் அப்படிங்கறத சொல்லவும் இவங்க ரெண்டு பேருக்கும் தைரியம் இப்ப வந்துருதுங்க. ஆனா இதெல்லாம் இந்த ஃபுட் ஷீப் கிட்ட மட்டும் தான் நடக்கும், மத்த எது கிட்டயுமே இந்த மயக்க மருந்து வேலை செய்யாது அப்படிங்கறத ஹீரோ சொல்ற உடனே தான் பயப்படுறதுக்கு கவலை ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கெல்லாம் இவங்களுக்கு நேரம் இல்ல, திரும்ப நம்ம நிறைய இதை பிடிக்க வேண்டியது இருக்குடா அப்படிங்கிறது ஹீரோ சொல்லிட்டு, சோ இப்ப இவனுக்கான அந்த ஃபுட் ஷீப் எல்லாத்தையுமே இவனுங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க போல. சோ இதோட மதிப்பு அதிகபட்சம் நிறைய தாண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கவும் தலைவர் மட்டும் ஒரு படி மேல போய் நான் பணக்காரன்டா அப்படின்னு கத்தவும், இங்க இருக்கிற எல்லா டீமையும் கிளப்பிடாட விட பாக்குற அப்படின்னு ஹீரோ அடிக்கிறான். அப்ப இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நாம நிறைய வேலையை செய்ய போக்குறோமா அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கவும் ஹீரோவுமே அவன் நினைக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வேட்டைக்கு கூட்டு வந்துடுறான். இவனுங்க வேட்டையெல்லாம் முடிச்சு அடுத்த நாள் ஆயிரவும் ஊர் முழுக்க இவங்க பேசிதான் போல. ஏன்னா அந்த ஃபுட் ஷீப்பை மட்டும் ஏதோ ஒண்ணு வேட்டையாடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தா இவனுங்க இன்னைக்கு நைட்டு இதே பிளான வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட இவங்க நிறைய பதம் சேர்த்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட தான் கொண்டு வந்து வித்திருக்காங்க. இருந்தாலும் நைட்டு சும்மா இல்ல, திரும்ப வேட்டைக்கு தான் வந்திருக்கானுங்க. அப்படியே இதுக்கப்புறம் வர தேவைடா, நம்மளுக்கு ஏத்த அளவுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கவும், நீ என்னமோ சொல்லு எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு தலைவர் சொல்லவும் இன்னொருத்தனுமே தூங்குற பிளான் தான் இருக்கான். இருந்தாலும் ஹீரோ மட்டும் ஏதோ பிராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்து கிளம்பவும் இவனுமே சரி என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு தூங்க போயிடுறான். அடே என்னடா இது வித்தியாசமா இருக்கு, எவன் இந்த இடத்துக்குலாம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு ஹீரோ புதரை விளக்கி பார்த்தா நம்ம நீங்க தான் நிக்கிறா. ஆனா இவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சாக்கு. அப்படியே இவ போன ஜென்மத்துல சில்வர் லெவலுக்கு வரும்போது இவ உடம்புக்குள்ள இருக்கிற நோய் ஒண்ணு இவளை தாக்கியிருக்கான். சோ இவளோட குடும்பமே இவ படிச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு மேரேஜ் பேரேஜ் எடுத்துருக்கவும் இவளுக்கு கடுப்பாயிருக்கு. சோ அதுக்கப்புறமா தான் இவ குடும்பமே வேணாம் அப்படின்னு தனியா போயிருக்கா அப்படிங்கறத ஹீரோ யோசிச்சு இருக்கவும் இவ யாரோ அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிடறா. சோ யாரு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ முன்னாடி வரான். ஆமா நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு நீங்க கேட்கவும் சும்மாதான் சுத்திட்டு இருந்தேங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி இங்க அதிகம்லாம் சுத்தாத, ஏதோ ஒரு மான்ஸ்டர் இங்க ஃபுட் சீப் எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கு. சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ நீங்க வித்தியாசமா பாக்குறான். அதுலயும் அவ காலில் ஏதோ காயம் இருக்கிறத, ஆமா எதிரா பாக்குற அப்படின்னு நீங்க கத்திய வைக்கவும், உனக்கு ராத்திரி முழுக்க ரொம்ப கால் எரியுதா, அதுவும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் உசிரே போற மாதிரி வலிக்குதா, அப்படியே உன்னோட கல்டிவேஷன் கூட இம்ப்ரூவ் ஆகுறது ரொம்ப லேட் ஆயிருக்குமே அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவ்வளவு ஆமான்னு ஒத்துக்கிறா. அப்படின்னா சரி இந்த ஒரு கொடூரமான நோய் தான், சோ இதை நீ சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னா கண்டிப்பா உனக்கு இது பெரிய ஆபத்தெல்லாம் தரும் அப்படின்னு ஹீரோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவும், போது நிறுத்து, நான் உண்மையாவே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். அதுலயும் என்னோட கல்டிவேஷன் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாம போயிருச்சுன்னா கண்டிப்பா என்ன யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நடக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ என்னால இம்ப்ரூவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க அழுதுட்டு இருக்கவும், சரி கவலைப்படாத, இது ஒரு மோசமான நோய் தான், ஆனா குணப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்லலையே. சோ நீ இதுக்காக கோல்டன் த்ரெட் அப்புறம் டியான் லுக் கிராஸ் அப்படியே இன்னும் கொஞ்சம் மெடிசன் ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இருந்தாலே உன்னால ஒரு மாசத்துல ரெக்கவர் ஆயிட முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்க கேட்கவும், அடா ஆமாப்பா அப்படியே நீ ட்ரைனிங் பண்ற மெத்தட் எனக்கு காட்டுறியா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், இவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல நம்பிக்கையோட கொடுத்தா பையன் கையை பிடிச்சி அதை வாங்குறாங்க. சரிதான், இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கிட்ட இருந்து இவ்வளவு கேவலமான ஒரு ஸ்க்ரோலா அப்படின்னு ஹீரோ சத்தமா பேசுனா, எடி என்னடா சொன்ன அப்படின்னு இவ கேக்குறா. அது இதுல லைட்டா ஏதோ மிஸ்டேக் இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இதுல என்னன்னா மிஸ்டேக் இருக்கு, இதை நீ எப்படிலாம் பண்ணும் அப்படிங்கறத இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். சோ இதெல்லாம் கேட்கும்போது நீங்க இருக்குமே புரியுது, இவன் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படியே இவனோட புத்திசாலித்தனமும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது தான் ஒண்ணு புரிய வருது. ஹீரோ கிளாஸ்ல இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் மான்ஸ்டரா நான் தான் மாறுவேன் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு இருக்கும் போதே ஹீரோ இதை சரி பண்ணி அவகிட்டே கொடுத்துறான். அப்படியே
அப்படியே சரி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் நல்லா பண்ணிட்டேன், இங்க இருந்து கிளம்புறேன் சரியா அப்படின்னு ஹீரோ கிளம்ப பார்க்கவும் இவ தடுத்துட்டு, நீ என்னோட வியாதிக்கு ஏதோ ஒரு மாதிரி மசாஜ் பண்ணணும்னு சொன்னல, அது எனக்கு சரியா புரியல, சோ நீ ஏன் எனக்காக அது பண்றியா அப்படின்னு நீங்க கேட்கவும், அது நீ நினைக்கிறத விட கொஞ்சம் மோசமா இருக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்ல பார்த்தாலும் பரவாயில்ல நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்க கேக்குறா. சோ ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு, நான் இன்னையில இருந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்க உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அவளுமே சரின்னு ஒரு தயக்கத்தோட தான் அவ காலை நீட்டுறா. அட வலிச்சா சொல்லுமா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த மசாஜை ஸ்டார்ட் பண்றான். அப்படியே ஓரளவுக்கு அதுக்கு எனர்ஜி அனுப்பிட்டு சரி நான் ஓரளவு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப பார்க்கவும், இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கியா அப்படின்னு இவ கேக்குறா. அதான் இப்ப என்னமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், எனக்கு இன்னொரு இடத்துலயும் காயம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவும், அடிப்பாவி வேற எங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவ தயங்கிட்டு இருக்கவும், அட என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சரி இவன் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா வேற யாராலையுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சு ஹீரோக்கு அவளுக்கோட காயத்தை காட்டுறாங்க. அடி பாவி என்னடி இது, உண்மையாவே நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவ்வளவு ஆமாங்கிறா. சோ ஹீரோக்குமே வேற வழி இல்ல. சோ அவளுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கிறான். சரி இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு நீயும் போய் ரெஸ்ட் எடு, முக்கியமா பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உன் உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திக்காது சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், நீலி உனக்கு எதுக்காக அந்த ஜீன் பொண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கவும், ஹீரோமே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டவும், அப்போ இது விளங்காதா அப்படின்னு நீங்க கேட்கவும், இல்லையே அவளுக்கு என்ன பிடிக்கும், ஆனா இப்போ உனக்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ ஏதோ ஒரு ஸ்க்ரோல் மாதிரி கொடுக்கவும், இல்லை கண்டிப்பா ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட பா சரியா அப்படின்னு நீங்க சொல்லவும், சரி அதை அப்ப பாத்துக்கலாம்னு ஹீரோ கிளம்பிடுறான். இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க இருக்க ஹீரோ மேல ஏதோ ஒரு கண்ணு மாதிரி தெரியுது. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது, நம்ம ஹீரோவோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. திரும்பவும் அந்த கேடு கட்ட மேமோட பிரீடாடா அப்படின்னு தலைவர் கடுப்பாயிட்டு இருக்கவும், சரி கவலைப்படாதடா நீலி மட்டும் அவன் சேலஞ்சில் வின் பண்ணிட்டா, அந்த மேம் இனிமே நம்ம கிளாஸுக்கே வராது அப்படியே நீலி நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கவும், ஹீரோ என்னமோ நம்ம ஹீரோயினை தான் சைட் அடிச்சிட்டு இருக்கான், அப்படியே அவளுக்கு எப்படா என்ன பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும், டேய் என்னடா பேசுற அப்படின்னு இவன் கேட்கவும் ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அதே நேரத்துல நீங்க என்னமோ நம்ம ஹீரோனைக்கு நடந்துட்டு இருக்கா, அப்படியே பாத்துட்டு இருக்க எல்லாரும் என்னடா நடக்குது, இவ எதுக்காக பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கவும், அடே உண்மையாவே இவன் அந்த புள்ளைய உசார் பண்ணிட்டானா அப்படின்னு தலைவர் கேட்டுட்டு இருக்கவும், அடே நாம இவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா அப்படின்னு இவன் சொல்றான். சோ ஹீரோக்கு என்னடா சத்தத்தை காணும் அப்படின்னு பார்த்தா இவனு 2 பேரும் ஓரமா போயிடுறானுங்க. பார்த்தா நம்ம நீங்க ரெண்டுமோ ஹீரோக்கு சோறு கொண்டு வந்திருக்கா, அடே இதை நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், பாத்தியா இவ வெறும் சோறு தான் கொண்டு வந்திருக்காளாம் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். அப்படியே எல்லாருமே ஷாக் ஆயிட்டு, இல்ல நான் உண்மையாவே கனவுல தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் அடிச்சுட்டு வலிக்கவே இல்லடா அப்படின்னு கத்திட்டு இருக்கவும், என்னை அடிச்சா அப்புறம் உனக்கு வலிக்கும் அப்படின்னு இவன் திரும்ப அடிக்கிறான். சரி நீ சாப்பிடுற வரைக்கும் நானும் இங்க உட்காரலாமா அப்படின்னு நீங்க கேட்கவும், நம்ம தலைவர் என்னமோ தான் அவளுக்கு ஓகே சொல்லுடா அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோமே சாப்பிட்டு உங்களுக்கு இது வேணுமாடா அப்படின்னு கேட்கவும், தலைவருமே சாப்பிட்டுட்டு ஹீரோக்கு போட்டியா வந்துடுறான். இருந்தாலும் நீங்கரோட அழகு 2 பேரையும் கொல்லுதுங்க. அதே நேரத்துல இவனுக்கு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்க கிளம்பவும், உண்மை சொல்லு அந்த பிள்ளையை எப்படி உசார் பண்ண அப்படின்னு தலைவர் கேட்கும். ஏய் நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், வெறும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு தலைவர் கேவலமா பாக்குறாரு. இருந்தாலும் அந்த மேம் உள்ள வரவும், சரிதான் நம்ம நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட அதெல்லாம் தேவையில்லடா இன்னைக்கு நீங்க சீட்லயே உட்காரலாம் அப்படின்னு டீச்சர் சொல்லவும், இது உனக்கெல்லாம் எவ்வளவு நல்ல மனசா அப்படின்னு தலைவர் கலாச்சிட்டே உட்கார்றாரு. இருந்தாலும் இந்த டீச்சர் என்னமோ யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. சோ ஹீரோவுமே இவங்க யார தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கவும், இந்த இடத்துக்கு இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி யாரோ ஒருத்தர் செவுத்துல பூந்து வராரு. அதுக்கப்புறமா அவங்கள விட மேல் பதில இருக்கிற 2 மாஸ்டருமே அங்க வந்து உட்கார்றாங்க. இருந்தாலும் அவங்க வந்தது ஹீரோ நோட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ எப்படி இதை நோட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவர் பாத்துட்டு இருக்கவும், நிறைய பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஒரு ஸ்க்ரோல்ல இருந்தா வரும், அதை லேர்ன் பண்றது மூலமா நம்மளாலையும் பவர்ஃபுல்லான ஆளா ஆக முடியும் அப்படின்னு இந்த டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருக்கவும், இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டேலண்ட் ஆனவங்க அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கவும், ஆனா என்ன பிரயோஜனம் இவங்க சில்வர் லெவல் வர வரைக்கும் நாங்க இங்க இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியாது அப்படின்னு இவர் யோசிச்சு, உங்களுக்கு இவங்க யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கீழே இந்த டீச்சர் என்னன்னா பேசிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் 60 இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பாடம் எடுத்துட்டு இருந்தா ஹீரோக்கு அதெல்லாம் போரா இருக்கு. ஏன்னா பேசிக்ஸ் ஆனதே 600 இருக்கான் அப்படிங்கறத ஹீரோ யோசிச்சுட்டு என்னடா இவ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு தூங்கிடவும், பின்னாடி இருக்கிற 3 ஹீரோ வித்தியாசமா பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த டீச்சர் நம்ம ஹீரோ தூங்குறத பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன் ஆனா நீ தூங்குற, உனக்கு இதெல்லாம் பத்தி அப்பனா தெரியும் தானே அர்த்தம் அப்படின்னு இந்த டீச்சர் கேட்கவும், ஹீரோ ஆமான்னு சொல்றான். உடனே இவங்களும் அப்பனா சரி நீ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அனுப்பவும், இது ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன், முக்கியமா இதோட பவர் அந்த அளவுக்கு இல்ல, வேணா ஒரு சுடு தண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பெரிய மாஸ்டர் மட்டும் ஹீரோ வித்தியாசமா பாக்குறாரு. அந்த பையன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கவும், சிரிக்காத அந்த பையன் அதுல 38 ஸ்டெப் இருக்குன்னு கரெக்டா தான் சொல்லியிருக்கான். சோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் அவன் படிக்கிறானா அதை பத்தி கண்டிப்பா அவன் ஃபுல்லா தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கணும். அதுலயே அந்த இன்ஸ்கிரிப்ஷன் 2 லேயர் ஆனது, இதுல ஒரு லேயர் தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கவும், இங்க வந்து பெரிய ஆளுக்கு மட்டும் நம்ம ஹீரோ மேல கவனம் இருக்கு. சரி இதை பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு இந்த டீச்சர் கேட்கவும், நீங்க சொன்ன
சொன்ன மாதிரி இதுல பெருசா 60 என்கிரிப்ஷன்லாம் இல்ல. அதுலயும் இதுல நிறைய அண்ணா டேமேஜ் ஆயிருக்கு. முக்கியமா இதை வச்சு பெரிய அளவுக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், ஏன் இதை வச்சு பெருசா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு இந்த டீச்சர் காத்தாவும், என்ன நீங்க டீச்சரா வந்துட்டு என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அந்த தண்டர் ஃபயர் புக்லயே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னா, அந்த தண்டர் ஃபயர் புக்கு ஒருத்தன் வச்சிருக்கான். சோ அதுல என்னன்னா என்கிரிப்ஷன்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவும், பின்னாடி பாத்துட்டு இருக்கிறவங்களும் நானும் அந்த புக்கை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. ஆனா இந்த டீச்சர் அடங்குற மாதிரி இல்ல, என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திருக்கடா, நீ சொன்னது மட்டும் உண்மையா இல்லனா இதுக்கான விளைவு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ அவங்க மிரட்டவும், என்ன இந்த முட்டாளுக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இவங்களை பத்தி புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே பேஜ் 30 இல்ல வால்யூம் 7 எடுத்து பாருங்க அப்படின்னு ஹீரோ சத்தமா சொல்லவும், பார்த்தா நம்ம ஹீரோ சொன்னது அதுல இருக்கு. கேட்ட இந்த டீச்சருக்கு பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கவும், இந்த பிரின்சிபல் மாதிரி இருக்கிற ஆளு நம்ம ஹீரோவை நல்லாவே பாக்குறாரு. சரி என்ன இப்போ அது கூட என் மூதாதையர் தான் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்லவும், அப்படியே என்ன சொல்றீங்க 3000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க குடும்பத்தாளுங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படியே இதுல ஆர்டிகல் 161 எடுத்து பாத்தீங்கன்னா இதை எல்லாத்தையுமே ஒரு கோஸ்ட் டோன்ல இருந்தா நாங்க எடுத்திருக்கோம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உங்க குடும்பம் ஒன்னும் புடுங்கல சரியா அப்படின்னு ஹீரோ கத்தவும், இந்த டீச்சர் வாய் அடைச்சு போயிடுறாங்க. சோ பாத்துட்டு இருக்க இவங்க என்னமோ இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கவும், இப்போ என்னங்கடா உங்க பிரச்சனை, அது எவ்வளவு நாளுக்கு முன்னாடி எழுதுனதா என்ன, என்னோட ஃபேமிலி இப்ப கண்டுபிடிச்சுன்னு சொன்னா மட்டும் என்னடா இங்க மாறப்போகுது அப்படின்னு இந்த பையன் கத்தவும், என்ன இந்த பழக்கமோ, யாரோ ஒருத்தங்க எழுதுனதுக்கு யாரோ ஒருத்தங்க பொறுமை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் யாராவது வெளியே சொல்ல முடியுமாப்பா, ஆனா உங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு, உங்களை மாதிரி ஹோலி ஃபேமிலிஸ் தான் எங்களை பாதுகாக்கணும். ஸோ இதெல்லாம் சொல்லி நான் இங்க பிரச்சனை பண்ணி நாளை பின்ன என்ன யாராவது கொல்ல வந்துட்டா இந்த ஹோலி ஃபேமிலி தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அவங்கள தண்டிக்கும் அப்படின்னு ஹீரோ அறிவுத்தனமா பேசுறத இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த பையன் என்னமோ உனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு தகுதி இல்லடா அப்படிங்கிற மாதிரி கத்தவும், அமைதியா இருடா நீலி, நீ சொன்னது உண்மைதான் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்லிட்டு திரும்பவுமே கிளாஸ் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல பின்னாடி அந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டாரு போல. இவங்க செக் பண்ணும்போது புரியுது ஹீரோ சொன்னது எல்லாமே கரெக்ட்னு. அப்படியே இவர் என்ன அந்த பையன் ரொம்ப அறிவாளியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கவும், இப்போ சீன் கட் ஆயிட்டு அந்த பிரின்சிபலை காட்டுறாங்க. அவர் என்ன ரூம்ல ஏதோ எழுதிட்டு இருக்கவும் அந்த டீச்சர் அங்க வராங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அங்க ஒருத்தன் என் ஃபேமிலியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், நீங்க எதுவுமே கேட்காம இருக்கீங்க அப்படின்னு இந்த டீச்சர் கத்தவும், ஆமா அந்த நீலி ரொம்ப பேசிட்டான் தான், ஆனா அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு இந்த பிரின்சிபல் கேட்கவும், அதெல்லாம் நான் ஏன் சொல்லணும், அவன் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு இந்த டீச்சர் கேட்கவும், நான் வேணா உன்னை வேற கிளாஸ் ரூமுக்கு மாத்தவா அப்படின்னு இந்த பிரின்சிபல் கேட்கவும், ஓ நீங்க அப்படின்னா அவன் பக்கம் தான் இருக்கீங்களா, கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த பயிராலாம் 2 மாசத்துக்குள்ள அவனோட சோல் எனர்ஜியை பிரான்ஸ் லெவலுக்கு கொண்டு வர முடியாது. சோ நீங்க அந்த சேலஞ்ச் அப்ப எந்த ஒரு தலையிடும் ஈடுபடக்கூடாது, அப்படியே அது வரைக்கும் நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த டீச்சர் அங்க இருந்து கிளம்பவும், இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களோ தெரியல. இருந்தாலும் அந்த பையன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் பிரான்ஸ் லெவலுக்கு அவனால 2 மாசத்துக்குள்ள வர முடியுமா அப்படின்னு இவர் நம்ம ஹீரோவை பத்தி கவலைப்பட்டு இருக்கவும் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து என்னடா நீ இப்பெல்லாம் பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கவும், நீ அவங்கள டைரக்டா பகச்சுக்கிட்டுலாம் ரொம்ப நாள் இப்படி இருந்துட முடியாது அப்படின்னு இவன் பேசவும், ஹீரோ என்னமே யார் அந்த 3 பேர் எங்களுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க என்னன்னா உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கவும், எல்லாம் புக்கை படிச்சுதாண்டா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும் ஹீரோனுமே அங்கதான் நிக்கிறா. ஆனா அப்படியே சீன் கட் ஆயிட்டு இவன் கிட்ட திரும்ப வரவும், வாங்கடா உங்க சோல் எலமெண்ட் என்னதுன்னு சொல்லி பாத்திரலாம் அப்படின்னு ஹீரோ எல்லாருமே கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு 6 கிறிஸ்டல் காட்டுறான். அப்படியே அந்த சோல் கிறிஸ்டலை வச்சு உங்க இன்னர்சி எதை சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத இங்க பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா யாருக்குமே எதுவுமே புரியல. இருந்தாலும் ஹீரோ டெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்னு கொடுத்தா யாருமே இதை வாங்கிக்க தயாரா இல்ல போல, ஏன்னா இது காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பரவாயில்ல எடுத்துக்கோங்கடா அப்படின்னு ஹீரோ கொடுக்குறான். எல்லாருமே அதை வாங்கிக்கிறாங்க. சோ இதுல உன்னோட சோல் எனர்ஜி யூஸ் பண்ணு, அது ஒண்ணு என்ன எலமெண்ட் காட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இவனுமே யூஸ் பண்ணி பார்த்தா அவனுக்கு 2 எலமெண்ட் வந்திருக்கு. டேய் உனக்கு தண்டர் அண்ட் ஃபயர் இருக்கா அப்படின்னு ஹீரோ ஷாக்ல இருக்கவும், என்னடா சொல்ற அப்படின்னு இவங்களுக்குமே ஷாக் தான். அட ஒண்ணு இல்லடா, இது உங்க கல்டிவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இவனுக்கு இருக்கிறது ஒரு மித்திக்கல் பீஸ்டுக்கான பவர் தான். சோ இதை வச்சு இவனால ஃபியூச்சர்ல ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு, உன்னோட கல்டிவேஷன் டெக்னிக்கை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. ஒரு ஹெவன்ல நெருப்பு எரியற மாதிரி கற்பனை பண்ணிக்கோ, அதை அப்படியே குழந்து விட்டு எரியவை. சோ இதை மட்டும் நீ கரெக்டா கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டுனா உன்னோட பவர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா, இவனுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது என்னோட பவர் ரொம்ப பூஸ்ட் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லவும், டேய் நீலி இப்ப நான் ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்படின்னு தலைவர் கேட்கிறாரு. ஹீரோமே சரி நீ யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லவும், தலைவருமே அவரோட ஃபுல் பவர் காட்டுறாரு. இருந்தாலும் அவனுக்கு வந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கவலை ஆயிட்டு, பாவமே எனக்கு மட்டும் இந்த போலியானது வந்திருக்கு அப்படின்னு குழம்பிட்டு இருக்கவும், அடப்பாவி உனக்கா இவ்வளவு ரேரான கிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஹீரோவே ஷாக் ஆகும். எது அப்படியா பார்த்தல ஐயா ரொம்ப டேலண்டான ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி நான் உனக்கான டெக்னிக் இப்ப சொல்லி தரேன், நீ ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல, உன்னோட கல்டிவேஷன் நார்மலாவே இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுக்காக நீ ரேர் மெடிசன்லாம் நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அப்படியே ஒரு ஏரை நீ புரிஞ்சுக்கோ, அது எந்த மாதிரியானதுங்கிறத நீ கல்டிவேஷன் பண்ண வேண்டியது அப்படிங்கறத ஹீரோ சொல்லிட்டு, இவனை பார்த்தா அப்படிலாம் தெரியல, இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு பெரிய பவர்லாம் ரொம்ப ஓவரா அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும், இப்ப நான் ட்ரை பண்ணலாமான்னு இன்னொருத்தன் கேட்கறான். ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தடுத்து எல்லாருமே பண்ணி இப்ப நம்ம ஹீரோக்கான வாய்ப்பு வந்துருச்சு. நம்ம ஹீரோமே அதுல டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே போன ஜென்மத்துல
லைஃப்ல அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையா. சோ அதனால அவனோட இன்னர்சி எந்த மாதிரியானது அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியாமலே போயிருச்சான். சோ இந்த தடவை அதை கண்டுபிடிச்சு இவனுக்கு பொருத்தமான கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு அந்த இதை ஸ்டார்ட் பண்றான். சோ ஹீரோக்கு அப்படி என்னதான் வரப்போறதுங்கிறத பார்க்க எல்லாருமே ஆர்வத்தோட பாக்குவோம். அந்த ப்ராசஸுமே முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட எந்த எலமெண்ட்டுமே இல்ல. அப்படின்னா நான் ரொம்பவே பலவீனமானவனாவா இருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும், நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேன்ல, உன்னை கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு தலைவர் சொல்லவும், அப்படின்னா சரிதான், என்னோட இன்னர்சி எதுவுமே இல்லைன்னா நான் எனக்கானதை உருவாக்குறேன் அப்படின்னு ஹீரோ அவனோட இன்னர்சி வேர்ல்டுக்கு போயிட்டு பேட்டில் ஆஃப் மார்ஸ், இது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், வாய்ட் மேஜிக்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்கிலுமே ஞாபகம் வருது. ஆனா இது ரொம்பவே மிஸ்டீரியஸ் ஆனது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவும், இது ரெண்டுத்துக்குமே நடுவுல இன்யாங் மாதிரி ஒண்ணு வருது. சீக்ரெட் ஆஃப் ஹெவனா அப்படின்னு ஹீரோவே ஷாக் ஆயிட்டு, இதை யூஸ் பண்ணா என்னால நிறைய கல்டிவேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல மத்தவங்க எல்லாம் ஒரே ஒரு டீமன் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணும்போது என்னால நிறைய டீமன் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ண முடியும். முக்கியமா வேற வேற எலமெண்ட்ல இருக்கிற 7 பீஸ்ட்டை என்னால ஒரே நேரத்துல யூஸ் பண்ண முடியும். இருந்தாலுமே இதோட கல்டிவேஷன் மெத்தட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கவலையோட இது எல்லா டெக்னிக்கையும் ஒன்னாக்குனது மட்டும் இல்லாம அதையுமே அவனுக்குள்ள அப்சர்வ் பண்றான். அப்படியே அப்சர்வ் பண்ண கையோடையே அவனோட கல்டிவேஷனுமே ஸ்டார்ட் பண்றான். பாத்தீங்களா, அவன் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளாம் எஸ்கே பையன் பொண்ணுங்களை பார்க்க கூடாது அப்படின்னு தலைவர் கேட்டுட்டு இருந்தாலும் யாருமே அவனை கண்டுக்காம எல்லாரும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியில நம்ம தலைவருமே கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அகாடமிக்கு என்னதான் ஆச்சு, அந்த நீலியான்லாம் 2 மாசத்துக்குள்ள பவர்ஃபுல் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க இதை பார்த்துட்டு இருக்கவும், இதுல என்னமோ ஹீரோ அந்த மேம் கிட்ட பண்ண சேலஞ்ச் தான் போட்டிருக்காங்க. 2 மாசத்துக்குள்ள அவன் பிரான்ஸ் லெவல் போலனா வெளியே போயிடணும் அப்படிங்கறது தான் இதுல எழுதிருக்கு. ஆனா இவனுங்க நம்ம ஹீரோவை கலாய்க்கிறது இங்க இருக்கிற காமனர்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கல போல. சோ நம்ம ஹீரோ தான் எப்படியாவது வின் பண்ணும் அப்படின்னு இவனுங்க நினைச்சிட்டு இருக்கோம். சோ இப்ப அப்படியே சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. என்னோட லெவல் 87க்கு மாறிடுச்சா, கண்டிப்பா டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிருவேன் நம்புறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கவும், எல்லாரோட லெவலுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட என்னங்கடா நீங்க இவ்வளவு நேரமா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, தூங்கி தூக்கி எனக்கே ரொம்ப டயர்ட் ஆயிருச்சுடா அப்படின்னு தலைவர் கத்துட்டு இருக்கவும், நீ இன்க்ரீஸ் பண்ணியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், என்னங்கடா ஒரு ஜீனியஸ் கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா, என்னோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிருக்குடா அப்படிங்கிற மாதிரி தலைவர் காட்டவும், இவங்க எல்லாருமே இப்ப வேற பிளானுக்கு வராங்க. போர்ஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும்டா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும், எங்ககிட்ட அவ்வளவு காசுலாம் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கு, நாங்க தர வேணாம் அப்படின்னு இவங்க சொல்லவும், இல்லை அப்படின்னா எல்லா போர்ஷனுமே நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இவன் சொல்லவும், என்ன பத்தி கவலைப்படாதீங்கடா, கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பவும், ஹீரோனுமே அங்கதான் புக் படிச்சிட்டு இருக்கா. சோ ஹீரோ என்னதான் அழகுல மேம்பா இருந்தாலும் நான் இதுக்காக யோசிக்கணும், நான் இவகிட்ட போய் சாதாரணமாவே பேசலாமே அப்படின்னா அவளை நோக்கி போகும். அடே தள்ளாம வேடிக்கை பாருங்கடா அப்படின்னு இவனுங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இதுல எனக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த நீதி எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன நீ இந்த புக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போல அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஆமா எனக்கு இந்த புக்கை பத்தி கொஞ்சம் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அது ஒண்ணும் இல்ல, அதுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். சோ நீ அந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், பிளாக் கோல்ட் எம்பையர் படி, அதெல்லாம் விட உன்னோட பாடி ஐஸ் டைப் தானே அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு எப்படா தெரியும் இவ ஷாக்காரா, ஆனா அதெல்லாம் விடு, நான் ஏன் உன் இன்னர்சியை செக் பண்ண கூடாது அப்படின்னு ஹீரோ கேட்கவும், என்னோட கிராண்ட்பா ஆல்ரெடி இந்த டெஸ்ட் என்டர் பண்ணிட்டாரு, ஆனா அதுக்கு அவரு என்ன தொட்டில பண்ணாரு அப்படின்னு ஹீரோ யோசிச்சு, இல்லப்பா முடியாது அப்படிங்கவும், அந்த புள்ள என்னடா நம்ம ஃப்ரெண்ட் ரிஜெக்ட் பண்றா அப்படின்னு தலைவர் கடுப்பாயிட்டு இருக்கவும், அட நீ ஏன் ரொம்ப கவலைப்படுற, நான் வெறும் ஒன்னு ஸ்டோனை வச்சு தான் செக் பண்றேன்னு சொன்னேன், சரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் இருடா அப்படின்னு இவ கூப்பிடுறா. அப்படியே பாத்துட்டு இருக்கவன் எல்லாம் பார்த்தல என் நன்மை டேலண்டான ஆளுங்கடா, நீங்க தான் நம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கவும், நான் என்னோட கல்டிவேஷன் மெத்தட் எல்லாம் உங்ககிட்ட காட்டி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லவும், ஹீரோவுமே சரின்னு சொல்றான். சோ அவளுமே அவளோட கல்டிவேஷன் மெத்தட் எப்படி விட்டது அப்படிங்கறத ஹீரோ காட்டுறா. இதுல நிறைய மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் உங்க அப்பா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, போன ஜென்மத்துல இந்த கிங்டமோட எம்பையரா இவங்க அப்பா நல்ல வேலை பார்த்தாரு, எல்லா மக்களையுமே காப்பாத்தணும்னு நினைச்சாரு அப்படிங்கறத யோசிச்சுட்டு, இதுல மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டனா உண்மையாவே இருக்கு. முக்கியமா இந்த ஸ்க்ரோல்ல ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட முடியாத 2 பூச்சிங்களை வச்சு தான் செஞ்சிருக்காங்க. அதனால அவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஹீரோ சொன்னா, இவளுமே ஆச்சரியப்பட்டுட்டு அப்படியே இது 2 பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்கவும், இது கொஞ்சம் ஒர்த்தானதான், காலப்படாது, இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ அவளை டெஸ்க்கு கூட்டு வந்து, பேனா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவகிட்ட இருந்து பேனாவை கூட அவ கையை தொட்டு வாங்குறாங்க. என்னடா அந்த புள்ளைய வெக்கப்பட வச்சுட்டான் அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்கவும், ஹீரோ ஒரு வழியா அதை முடிச்சிட்டான், பாரு இதை பத்தி கத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், இவனுமே அதை பார்த்து நல்லா புரியுதே இப்போ அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு, நான் இப்ப கிளம்புறேன், உன்னை பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும், சரி ஹீரோவுமே திரும்ப மீட் பண்ணலான்னு தான் அவளை அனுப்பி வைக்கிறான். ஆனா திரும்பி பாரு கை நம்ம ஹீரோ கழுத்தை பிடிக்குது, அவகிட்ட நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவன் கத்தவும், நம்ம பயலுக்கு ஹீரோவை காப்பாத்த வரானுங்க. இருந்தாலும் சீனியர்ஸ் எல்லாம் இவன் கூட்டு வந்திருக்கான், இவனுக்கு எல்லாம் சில்வர் லெவல்ல இருக்கானுடா அப்படின்னு தலைவர் நினைச்சிட்டு இருக்கவும், உங்களுக்கு இப்ப என்ன அப்படின்னு இவன் கேட்கறான். கவலைப்படாதீங்கடா, நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆக கூடாது அப்படின்னு இந்த சீனியர்ஸ் எல்லாம் சொல்லவும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க. நீ இனிமே அவகிட்ட இருந்து தள்ளியே இரு சரியா அப்படின்னு இவன் கத்தவும், ஹீரோ இவனோட கையை பிடிச்சு உடைக்கிறான். இருந்தாலும் இவனை ஹோலி ஃபேமிலியை சேர்ந்து வேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு என்ன இப்போ நீ என்கிட்ட வம்பு வச்சுக்காம இருக்கணும் அப்படின்னு ஹீரோ என்னதான் தள்ளி விட்டு இவனா வந்து பிடிச்சாலும், நீ என்ன அப்படி பண்ணிருக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி இவன் காண்டாகும். அவன் நம்ம ஈலியோட இன்னர்சி அட்டாக் பண்ண பாக்குறான்டா அப்படின்னு இவன் நமக்கு ஹீரோவை காப்பாத்த ஓடி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சீனியர்ஸ் எல்லாம் நாங்க இருக்கும் போது டைலாக் எல்லாம் பேசிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கோம்.
பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல ஹீரோ யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணவும் அவனுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. என்னடா செஞ்சா அப்படின்னு கத்திட்டு இருக்கவும் ஹீரோ இப்ப அவனுக்கு டீமன் மாதிரி தெரியும். அதனால கிட்ட வராதன்னு ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சிடறாங்க. ஆடா பாவி, என்ன டெக்னிக் சார், இதை வச்சா வாய் பேசுன அப்படின்னு ஹீரோ நெருங்க வரவும் பையன் அலண்டு போயிடுறான். இருந்தாலும் ஹீரோ அவனை தூக்கி அடிச்சுட்டு அவனை தூக்கிட்டு போயிருங்கடா அப்படின்னு கத்தவும் இவனுமே அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க. அடே பேண்ட்டை ஈரமாக்குனே தரை யாரா துடைப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு பைய கலாச்சிட்டு இருக்கவும் சரி இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல, நான் போயிட்டு நல்ல செய்தியோட உங்ககிட்ட வரேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்புவோம். இப்ப சீன் கட் ஆயிட்டு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க நீங்க நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோமே அங்க வந்து சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உட்காரவும் திரும்பவுமே அவளுக்கான ட்ரீட்மெண்ட் அங்க நடக்குது. ஆனா அப்படியே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு ஹீரோ கேட்கவும் சரி கேளு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க கேட்கவும் 10,000 ஸ்பிரிட் காயின்ஸோட சேர்த்து ஃப்ரூட் கிராஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவளுமே சரின்னு சொல்லிடுறா. ஆனா இப்ப சீன் கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்த காட்டுவோம். நம்மளோட ரெட் ஃபயர் ஃபேமிலியில இருந்துட்டு நீ இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்கும். ஏண்டா நீ போய் அந்த நீதி பை கிட்ட தோத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு அந்த டீச்சருமே கத்தவும் அமைதியாரு, அவனுக்கு நிறைய மேஜிக் ஸ்கில்லாம் தெரிஞ்சிருக்கு, அது என் கையை பிடிச்சு அமுத்த போது என் கை என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஷானுங்கிற இவன் பேசிட்டு கிடக்கும். அப்ப நீ சொல்ற மாதிரி அவன் இவனோட இன்னர் மானாவை ஹைட் பண்ணி வச்சிருக்கானா, அதனாலதான் நீ தோத்துருக்கியா அப்படின்னு இவர் கேட்கவும் அதெல்லாம் தெரியாது போட்டு தள்ளிருங்க அவனை அப்படின்னு இவன் சொல்லவும் நீ சொல்ற மாதிரிலாம் பண்ணிட முடியாது, யாராவது அவனுக்கு பின்னாடி பெரிய ஆள் இருக்கிறனால தான் அவன் இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு இவர் கேட்கவும் அப்படிலாம் இல்ல அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்லவும் அப்படின்னா சரி இவனோட அண்ணன் ஒருத்தர் இருக்கான்ல ஷான்ஸ் வியூன்னு அவனே எந்த பிரச்சனையும் சமாளிக்க சொல்லிருங்க அப்படின்னு இவனுங்கெல்லாம் ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஆனா சீன் அப்படியே கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ காட்டிட்டு இருக்கவும் சரி உனக்கானது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் ஆனா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், நீ இந்த சோல் ஸ்டோனை யூஸ் பண்றியா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இவளுமே சரின்னு சொல்லிட்டு அவரோட இன்னொரு மானாவை இதுல செலுத்தினா அதுல தண்டர் ஃப்ரீக்கா கூட சேர்த்து ஒரு ரெயின் ஆட்ரிபியூட் இருக்கு. சோ ஹீரோவுமே அவளுக்கான டெக்னிக்கை நல்லா யோசிச்சு நீ நான் சொல்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணா உன் கல்டிவேஷன் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் நீ எதுக்காக எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க நீலி அப்படின்னு நீங்க கேட்கவும் நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஹீரோ இவளுக்கான கல்டிவேஷன் மெத்தடா பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல இருக்கிறதா நினைச்சுக்கோ. சோ அதுக்குள்ள கியூ எனர்ஜியை ஃபில் பண்ணு, அப்படியே தண்டர் எனர்ஜியை உள்ள இன்செர்ட் பண்ணு, இதனால உன்னால காத்த தண்டரா மாத்தி அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ இவளோட கல்டிவேஷன் டெக்னிக்கை இவளுக்கு கொடுக்குறான். சோ இதனால இவளோட பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறது இவளுக்கே தெரியுது. அப்படியே இப்ப சீன் கட் ஆயிட்டு ஒரு ஹோட்டல்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவுமே அவளை பார்க்க தான் அங்க வந்திருக்கான். நீ கேட்டல அது ப்ளூ கிராஸ், நான் நகரத்துல இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இங்க கொடுக்கவும் என்ன சொல்ற நகரத்துல இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டியா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கவும் இப்ப சீன் கட் ஆகுது. பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்க அந்த லைப்ரரியை காட்டிட்டு இருக்கவும் நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். என்னடா அவனுக்கு ஏதோ முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தலைவர் கலாச்சிட்டு இருக்கவும் இவங்க இருக்கிற லைப்ரரியில யாரோ ஒருத்தங்க புதுசா வந்து என்னமோ பேசிட்டு இருக்காரு. நம்ம தலைவருமே என்னடா பேசுறான் அப்படின்னு பார்க்க வந்தா என்கிட்ட உள்ள ஹோலி கிராஸ் ரொம்பவே ரேர் ஆனது, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கவும் எங்க எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே கத்திட்டு இருந்தா டூசர் வந்து நம்ம தலைவரை இழுத்துட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோ அந்த பையனை பார்த்துட்டு இவனுமே டாப் ஃபேமிலியில ஒருத்தன் தான், பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஊர் அழியும் போது இவனுமே ஹெல்ப் பண்ணிட்டா இருந்தான் அப்படிங்கறது ஹீரோ நினைச்சிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நானும் உங்க டீம்ல சேரலாமா அப்படின்னு கேட்கவும் நாங்க எங்க போறோம்னு தெரியுமா அப்படின்னு இவன் கேட்கவும் ஹீரோக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அது போதாதுன்னு போன ஜென்மத்துல இவனுங்க அந்த ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு ஏதோ ஒரு விளக்கு மாதிரி ஒண்ணா கண்டுபிடிச்சிருக்கானுங்க. சோ ஹீரோக்கு இப்ப அது தேவைப்படுதான். சோ ஹீரோ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது உன் பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இந்த பையன் கேட்கவும் நான் தான் நீலி அப்படின்னு ஹீரோ சொன்னா அப்ப அது நீதானா அப்படின்னு இவன் ஷாக் ஆறான். சரி கண்டுபிடிச்சிட்டீங்க தான், என்னோட அறிவு அங்க உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் இவனெல்லாம் சிரிச்சுட்டு சரி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்கவும் அதை அவங்க ஸ்டோனை வச்சுதான் கட்டியிருப்பாங்க ஃபுல்லாவுமே. முக்கியமா அந்த ரூம்ல 4 திசையுமே இருக்கு. அப்படியே அதோட என்ட்ரன்ஸ்ல லோட்டஸ் டிராயிங் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமா அங்க நிறைய ட்ராஸும் அதுல நிறைய ட்ரெஷர் இருக்கதாவும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் அட ரொம்ப அருமையா சொன்னேன் நீலி, நீ என் கூட வரலாம்டா அப்படின்னு இந்த பையன் சொல்லவும் அது எப்படி சாதாரணமா வந்துருவேன், எனக்கு அங்க வரணும்னா அந்த இடத்துல இருந்து நான் ஒரு பொருளை எனக்காக எடுத்துக்குவேன் அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அப்படிலாம் எப்பறம் தர முடியும் அப்படின்னு ஒரு பையன் சொல்லவும் அப்படின்னா ஓகே நான் வரல நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு ஹீரோ கிளம்ப போகவும் திமிரு பிடிச்சவனா இருந்தாலும் இவனுக்கு யூஸ் ஆகும், சரி நீ வரலாம் அப்படின்னு இந்த பையன் கத்தவும் சரி அப்ப அங்க பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். இப்ப அப்படியே சீன் கட் ஆயிட்டு ஒரு பொண்ணை காட்டவும் அவங்க என்னன்னா ஒரு பேப்பரை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னடா ப்ளூ கிராஸை வச்சு ஒருத்தங்க அழகு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் யார் பரப்பி விடுறா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாலும் இதுல சொல்லியிருக்கிறது ஏன் உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு யாராவது ப்ளூ கிராஸ் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு இவங்க கத்தவும் இவங்களுமே தேடி போறாங்க. இருந்தாலும் கிடைச்சது என்னமோ 50 பவுண்ட்ஸ் தான். சோ இருந்தாலும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஃபர்னஸ்ல போட்டு ஒர்க் செய்யறாங்க. ஒரு வேலையாது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு இந்த வாயில போட்டு விட்டது மட்டும் இல்லாம கல்டிவேஷன் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம எப்படா இருக்கு அப்படின்னு கேட்கவும் அட இருங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் சொல்றேன் அப்படின்னு இவன் திரும்பவும் கல்டிவேட் பண்ணி உண்மையாவே இந்த பில்லோட பவர் அதிகமா இருக்க மாதிரி தாங்க தெரியுது அப்படிங்கவும் இப்ப சீன் கட் பண்ணிட்டு அவங்க பாஸ் சீனை காட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் ப்ரோ போடுறேன் அப்படின்னு கடுப்பாங்க வேணாம், கதை இருக்குங்க. என்னன்னா இது அவங்களுக்கு நம்ம ஹீரோ தான் எழுதி போட்ட லெட்டரு. சோ அதன்படி இதை யூஸ் பண்ணி இவங்க குளிக்கும் போது
அவங்களோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆனது மட்டும் இல்லாம வெள்ளையா வேற ஆவாங்களாம். அப்படிங்கறதான் இவங்களுமே யோசிச்சு உண்மையாவே யார் எழுதியிருப்பாத அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவும் இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடனா நம்ம ட்ரைனிங் முடிஞ்சிடும். அதுக்குள்ள ஏன் எதுக்காக இந்த ரெஸ்ட்? அப்படியே சொல்ல மறந்துட்டேன்ல, நீங்க பண்ற பிராக்டிஸ் ஸ்கில்லுக்கலாம் நீங்க உங்க பாடியை ஃபிட்டா வைக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பாடி வெடிச்சிருண்டா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அடப்பாவி இது இவ்வளவு லேட்டாவா சொல்றது, வாங்க நண்பர்களே ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவனுங்கெல்லாம் ஒரு வழியா ஊருக்குள்ள வந்துடுறானுங்க. ஆனா அங்க ஒரு மனுஷன் இருந்துட்டு அந்த பர்பிள் கிராஸ்னு ஒண்ணு உங்ககிட்ட இருக்கா, நான் வேணும்னா ஒரு 3010 யுவான் கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கவும் நம்ம தலைவர் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தாலும் ஹீரோ தடுத்துப்பட்டு, நீங்க எதுக்காக அதை தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஒரு ரகசியத்தை சொல்றேன், இங்க பில் தயாரிச்சிட்டு இருப்பாங்களா ஒரு லேடி, அவங்க கிட்ட யாரோ இந்த பர்பிள் கிராஸ 60 விதமான முறையில கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை போட்டிருக்காங்களாம். சோ அதை யூஸ் பண்ணி அந்த எல்ரே ரொம்ப அழகாயிட்டாங்களாம். ஆனா அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், பசங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு இவர் கவலைப்பட்டிருக்க. அதே நேரத்துல இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்ப சீன் கட் ஆயிட்டு நம்ம நிங்கிற காட்டுறாங்க. நீங்க பர்பிள் கிராஸோட ரேட் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க 2 பேர் வந்து நிக்கவும், அப்படின்னா நீதி இதுக்காக தான் கேட்டானா அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கவும், பாத்தியா இப்ப 1 கிலோ பர்பிள் கிராஸ் 3 மில்லியன் அப்படிங்கிற சொல்லவும், இவ்வளவு சீக்கிரமா என்ன பணக்காரன்னு ஆக்கிட்டியே கடவுளே அப்படின்னு தலைவர் சந்தோஷப்பட்டு இருக்கவும், இது இன்னும் முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஏதோ ஒரு ரேரான பில் வாங்கிட்டு வந்திருக்கான். சோ அது எல்லாருமே கொடுத்து ட்ரெயின் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம பணக்காரங்க யாரும் மறந்துடாதீங்க சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான் அப்படின்னு தலைவர் கேவலமா சிரிச்சிட்டு இருக்கவும், இவங்க கல்டிவேஷனுக்கான நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் பிரான்ஸ்ல வந்துட்டா அப்படின்னு டூசன் சொல்லவும், சைட்லயே இன்னொரு வழி பார்த்தா நம்ம தலைவருங்க. டேய் பாத்தீங்கல்ல ஐயாவோட கெத்து தெரியாம பேசிட்டீங்கடா அப்படின்னு தலைவர் கேவலமா சிரிச்சிட்டு இருக்கவும், நீலி என்ன லெவல்ல இருக்க அப்படின்னு டூசன் கேக்குறான். என்னோடது ரொம்ப ஸ்லோவா தான் ஏறுது அப்படின்னு நீலி சொல்லவும், அப்பலாம் சொல்லக்கூடாது நீ ஃபாஸ்டா கல்டிவேட் பண்றா அப்படின்னு தலைவர் சொல்லவும், ஹீரோ எந்திரிச்சு போறான். அட எங்கடா போற அப்படின்னு தலைவர் கேட்கும். எங்கேயோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு லைப்ரரிக்குள்ள நடந்து வரப்பயே ஒரு யோசனை, நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை யோசிச்சே பையன் ஹாப்பியா இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், என்ன நீ இங்க சீக்கிரமா வந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், இது எல்லாத்தையுமே சில பேர் பார்த்து கடுப்பாயிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தன் தான் ரொம்ப வயிற்றுச்சல் பட்டு இருக்கவும், பாஸ் என்ன சொல்றீங்க அவனை போய் அடிச்சு போட்டுடலாமா அப்படின்னு ஒரு பையன் கேட்கவும், அடே நேத்து தாண்டா நம்ம பாஸ் அவன்கிட்ட அடி வாங்கி பேண்ட் ஹீரோ பண்ணாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், வாய மூடுங்கடா அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டு இருக்கான். நீ எனக்கு சொல்லி கொடுத்தல அது ஒரு நான் புரிஞ்சு இப்ப இதை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் ஒன்று கொடுக்கவும், பரவாயில்ல நீ ரொம்ப டேலண்டான ஆள் தான் அப்படின்னு ஹீரோ பாராட்டவும், நீ கொண்டு வர சொல்ல அந்த ஸ்டோனை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோவுமே இதுக்குள்ள இன்னும் எனர்ஜி அனுப்ப சொல்றான். பார்த்தா இவகிட்ட தான் ஒரு ஐஸ் பீனிக்ஸ் இருக்கு. இது ஏன்ஷியன் காலத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஏன்ஷியன் ஸ்பிரிட் ஆச்சு. கண்டிப்பா இவரால ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக முடியும் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கவும், இவ என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறா. இதால ஹீரோ கையை பிடிச்சிட்டு நான் உனக்கு சொல்லி தரவா அப்படின்னு கேட்கவும், 2 பேருக்கு இடையிலான வெக்கம் மலருது. இருந்தாலுமே ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவளுக்கான டெக்னிக் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ ராத்திரி நேரத்துல என்ன அப்புறம் யாங்குக்கான எனர்ஜியை ட்ரெயின் பண்ண ஆரம்பி. அப்படியே முக்கியமா உனக்குள்ள உள்ள இன்னர் ஸ்பிரிட்டை ஒரு பறவை மாதிரி கல்டிவேட் பண்ணு. சோ அதை வெளியே கொண்டு வந்து திரும்ப உனக்குள்ளேயே கொண்டு போ. இதையே லூப் மாதிரி பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், இதோட பவர் ரொம்ப நல்லா இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணி, இது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது ஏன்ட்ட கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயினுமே தேங்க் பண்றா. ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த ஷென்யூ வந்துடவும், ஏன்டா மூஞ்சி எதிரியே விட்ட மாதிரி இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், நான் இங்க என்ன உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, நான் என்னோட ஆளை பார்க்க வந்தேன்டா, இவளை குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீ இவகிட்ட இருந்து தள்ளியே இரு சரியா அப்படின்னு சென் சொல்லவும், அப்படின்னா இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே பட்டாசு வெடிக்கிறத பாக்குறா ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு இவன் சொல்லவும், ஹீரோயின் என்னமோ வித்தியாசமா பாக்குறா. அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சது என்னமோ கேர்லைன் தான். ஏன்னா அவளை பார்க்க அந்த இடத்துக்கு கூட்டு போகக்கூடிய ஒரே ஆளு அவளோட தாத்தா. ஏன்னா இவளுக்கு அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற வாழ்க்கைலாம் சுத்தமா பிடிக்கல, சிட்டிக்கு வெளியே என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், இவ ஷாக்காரா. இருந்தாலும் சென்னுமே என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், அட இன்னும் முடியலடா அவ உடம்புல ஒரு பட்டாம்பூச்சி மச்சம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஏய் என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு ஓடிடுறா. ஏய் நீ சும்மா சும்மா அவளை தொல்லை பண்ணிட்டே இருக்காத அப்படின்னு சென் கடுப்பாகவும், ஏய் உனக்கெல்லாம் அறிவே இருக்காதடா, சும்மா சும்மா என் வழியில வந்துட்டு இருக்காத, ஒரு நாள் வெளுத்து விடுவேன் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறது இவனுக்கு கடுப்பாது. இருந்தாலும் சீன் கட் ஆயிட்டு, அந்த பயல எப்படி அவனுக்கு என் ஹார்ட் கிட்ட மச்சம் இருக்குன்னு தெரியும், ஒருவேளை நான் குளிக்கிறது ஒளிஞ்சு நினைக்கிது பாத்துருப்பானா அப்படின்னு ஹீரோயின் என்னதான் கடுப்பானாலும் இங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாதுகாப்பான இடம் தான். சோ அவன் அப்படி பண்ணக்கூடிய பையன் இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்டிவேஷன் டெக்னிக் எனக்கு கொடுத்துருக்கான். சோ அதுக்காக அவனை மாடிக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அவனோட கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோயினுமே இப்ப பிரான்ஸ்ல வந்துட்டா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு சீக்கிரம் நான் வந்திருக்கேன்னா இந்த டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்லானதா இருக்கும். இருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் அந்த நீலி தானே அப்படின்னு யோசிச்சே, இல்ல அந்த பொம்பளை பொறுக்கே நான் மன்னிக்க கூடாதான் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப அடுத்த நாள் எடுத்து நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவ எங்க தான் போனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு ஷாப்பை பார்த்து உள்ள வரவும், இது என்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விக்கிற ஷாப் மாதிரி தெரியுது. சோ ஹீரோ இங்க இருக்கிற ஏதோ ஒரு கவசத்தை பார்த்து, இதை நம்மளால நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே போட முடியுது, அது போது இதோட ஆர்மர் பவர் கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இது எவ்வளவு அப்படின்னு கேட்கவும், சின்ன பையனா சரி இந்த ஆர்மரை நீ யூஸ் பண்ணனா
சில்வர் லெவல்ல இருக்கிறவங்களால கூட உனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரேரான பீஸ்டோட ஸ்கின்ல இருந்தா செஞ்சிருக்காங்க. ஸோ 500,000 ஸ்பிரிட் காயின்ஸ் ஆகும், உங்ககிட்ட இருக்கா தம்பி அப்படின்னு இவர் கேட்கவும், அட 500,000 ஸ்பிரிட் காயின்ஸ் தானா அப்படின்னு ஹீரோ அசால்ட்டாவே எடுக்கிறான். ஸோ மனுஷனும் சட்டு புட்டுன்னு ஹீரோக்கு பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இப்ப வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறான். ஸோ இப்படி ஹீரோ நிறைய வாங்கினது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிங் கொடுக்குறீங்களா, அப்படியே அதுலயே இதெல்லாம் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் இவருமே அதை பண்றாரு. ஸோ ஹீரோமே வாங்கிட்டு நான் வேணா என்னோட ஆர்மரை இங்கே போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கவும், சரிதான் இப்ப நான் போய் அந்த புள்ள எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கோம். இவனுக்குள்ள நம்ம ஹீரோ வில்லத்தனமா பாத்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ எபிசோட்ல மேக்ஸிமம் நல்ல சீன் தான் கவர் பண்ணிட்டேங்க. முக்கியமான சீன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறமே ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எப்படி எபிசோட் போடலாம் அப்படின்னு. ஏன்னா இப்படி ஒரு 17 எபிசோட் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? ஸோ நீங்க சொல்றத பொறுத்து 20 எபிசோட் ஒரே வீடியோல போடணும்னா நான் ஒரு வீக்குக்கு ஒரு எபிசோட் போடுவேங்க. அப்படி இல்ல 2 எபிசோட ஒன்னா கம்பைன் பண்ணி போடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் வரும். ஸோ இந்த அனிமே கண்டிப்பா நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஸோ எபிசோடு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அதான் நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு